வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுத்தம் பருப்பு இனிப்பு சட்னி. ரொம்ப சீக்கிரமாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான சட்னி. வாங்க எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் ஒரு 75 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். மைல்டு காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 3 ஈர்க்கு கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு இதை இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது வந்து அந்த உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்தளவுக்கு வறுத்தா போதும். இது கூட இப்போ நம்ம 1 இன்ச் அளவு புளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு 1/2 கப் தேங்காய் இல்லைன்னா 2 சில்லு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காயும் ஒரு 2 தடவை இதில் பெரட்டி விட்டுட்டு அந்த சூட்லேயே பெரட்டி விட்டுட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்க போகிறோம். இதை ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இது கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கலந்தாச்சு. இப்போ இதை தாளித்து கொட்டிட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். தாளித்து கொட்டிடலாம். இப்போது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.